ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் விடுகதையா விடுதலையா அத்தியாயம் 42. சிவலிங்கத்தை மருத்துவமனையில் சேர்த்து வைத்தியம் பார்த்தார்கள். உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனால் இனி அவரால் எழுந்து நடமாட முடியாது. படுக்கையில்தான் ஒரு பக்க காலும் கையும் இழுத்து கொண்டு விட்டது. வாயும் ஒரு பக்கமாக கோணி விட்டது. அவரால் பேச முடியலை. தொடர்ந்து சிகிச்சை எடுக்கணும், பிசியோதெரபி பண்ணணும் என்றார்கள். அவர் விழுந்த உடனே கொண்டு வந்திருந்தால் ஓரளவு நடமாடும்படி பண்ணி இருக்கலாம். ரொம்ப நேரம் கவனிக்காமல் விட்டதால் இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது என்றார்கள். முரளி அகிலேஷிற்கு ஃபோன் பண்ண எடுத்தவன் சிவலிங்கத்தின் நிலையை சொல்லி, நீயே எல்லாம் பார்த்துக்க, பணம் வேணும்னா அனுப்புகிறேன் என்றான். இல்லை, நீ கொடுத்ததே போதும் என்ற முரளி அவன் துரைசாமியின் இறுதி காரியங்களை உறவினர்களுடன் சேர்ந்து செய்தான். ஆண் பிள்ளை இல்லாததால் மகள்கள்தான் கொல்லி வைக்க வேண்டும். இங்கே சன்விகா கர்ப்பமாக இருப்பதால் அவள் எந்த முறையும் செய்யக்கூடாது என்பதால் கவிகா கூட முடைக்கட்டும், அன்னம் கணவருக்கு கொல்லி வைக்கட்டும் என்று முடிவு எடுத்து செய்து முடித்தார்கள். துரைசாமியின் இறுதி காரியம் முடிந்து வீட்டிற்கு வந்த பிறகு அன்று இரவு முரளி சொல்லித்தான் சிவலிங்கத்திற்கு வந்த நோய் பற்றியே அன்னத்திற்கும் சன்விகாவிற்கும் தெரிய வந்தது. மேலும் பயந்து போனார்கள். சிறு பெண் தானே, கணவனும் அப்பாவும் இறந்ததே பெரும் துயரம் என்றால் அந்த வீட்டில் அவருக்கு உறுதுணையாக நின்றது மாமனார்தான். அவருடைய நிலையும் இப்படி என்றதும் பயந்து போனாள். இப்போதுதான் அன்னம் உண்மையில் பயந்து போனார். ஏனென்றால் மருமகன் இல்லாமல் மகளால் அந்த வீட்டில் மாமியார் கூட வாழ்வதே பெரும் கஷ்டம். மாமனார்தான் ஒரே ஆறுதல். கண்டிப்பா மருமகளை நன்றாக பார்த்து கொள்வார் என்ற தைரியம் இருந்தது. இப்ப அவரே பேச முடியாம நடக்க முடியாம அடுத்தவரை எதிர்பார்த்து இருக்கும் போது மருமகளுக்கு என்ன உதவி பண்ண முடியும்? இனி அந்த வீட்டில் மகளின் நிலை என்ன என்ற கவலையும் பயமும் வந்தது அவருக்கு. சன்விகா மொத்தமாக உடைந்து போய் மூளையில் முடங்கி போனாள். அவ்வப்போது கவிகாவும் கௌரியும் தான் அவளை எழுப்பி ஏதாவது வற்புறுத்தி 2 வாய் சாப்பிட வைத்தார்கள். அகிலேஷ் லீவ் இல்லாததால் மறுநாளே ஊர் திரும்பிவிட்டான். மருமகளை பேத்தியை பார்த்து கொண்டதால் அகிலேஷின் அம்மா அப்பாவால் சன்விகாவின் அப்பாவின் இறப்பிற்கு வர முடியலை. பாவம், அந்த பொண்ணுக்கு என்ன இப்படி அடுக்கடுக்கா கஷ்டம் வருதே என்று சன்விகாவை நினைத்து பரிதாபப்பட்டார்கள். அவர்களால் வேறு என்னதான் செய்ய முடியும்? கவிகாவின் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக வேண்டும், கணவன் வேலைக்கு போக வேண்டும். எனவே 8ஆம் நாள் துரைசாமிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முடித்துவிட்டு அவர் கவிகா கிளம்பிய போது, அம்மா 30 சென்றதும் சன்விகாவை அவள் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, நீங்கள் வீட்டில் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டா நான் வேலைக்கு போய் உங்களுக்கு கஞ்சி ஊத்துறேன் என்றாள். முதல்ல சன்வி அங்கே போகட்டும், பிறகு பார்க்கலாம் என்றார் அன்னம். இங்கே சிவலிங்கம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டின் கடைசியில் உள்ள அறையில் அவருக்கு ஏற்ற மாதிரி கட்டில் மெத்தை போட்டு அவரை கவனித்து கொள்ள ஒரு ஆண் நர்ஸையும் மருமகன்கள் ஏற்பாடு செய்து விட்டார்கள். வளர்மதியால் தனியாக அவரை பார்த்துக்க முடியாது. எனவே அவரை கவனித்து கொள்ள ஏற்பாடு செய்தார்கள். வாரத்திற்கு 3 நாட்கள் பிசியோதெரபி செய்ய வீட்டிற்கு ஆள் வந்து செய்ய ஏற்பாடு செய்தார்கள். எல்லாத்திற்கும் பணம் மாமனாரிடம் இருந்ததால் ஏற்பாடும் செய்தார்கள். பிறகு பிரணவிற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய சன்விகாவை கூப்பிட வேண்டும் என்றார்கள். வளர்மதி மகள்களுடன் கூடி பேசி முடிவு எடுத்துவிட்டார். அதாவது சன்விகாவின் வயிற்றில் இருக்கும் குழந்தையை கலைத்துவிட வேண்டும். கலைத்துவிட்டு அவளுக்கு ஏதோ ஒரு 3 லட்சம் பணம் கொடுத்து அவளை வெட்டிவிட வேண்டும் என்றார். இதை கேட்டது மருமகன்கள் அதிர்ந்து போய், அது எப்படி அத்தை, அந்த குழந்தை பிரணவின் வாரிசு என்று சொல்ல, அதுதான் வேண்டாம் என்கிறேனே, அந்த குழந்தை உண்டான நேரம்தான் இப்படி போட்டு எங்களை ஆட்டுது. அந்த குழந்தை இனியும் இருந்தா எங்களுக்கு நல்லது இல்லை, என்னையும் தூக்கி முழுங்கிரும். மேலும் அந்த குழந்தை இருந்தால் பிரணவின் வாரிசு என்று சொத்துக்களில் பங்கு கேட்பார்கள். தேவையா இது? என் மகனே இல்லைன்னு போன பிறகு இந்த குழந்தை எதுக்கு? பெத்த தகப்பனை முழுங்கிட்டு பிறக்குது, வேண்டவே வேண்டாம் என்றார். மருமகன்கள் தங்கள் மனைவிகளை பார்த்து, இதை எப்படி சன்விகா கிட்ட சொல்ல முடியும்? சொன்னால் அவங்க சொந்த பந்தம் சும்மா விடுவாங்களா? பணம் காசு இல்லைனாலும் ஊர் முழுக்க சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு. மாமாவால் இப்போ பேச முடியாது, எதையும் யோசிக்க கூட முடியாது தான். என்றாலும் எப்படி நாங்கள் இதை செய்கிறது?
எங்களால் முடியாது, நீங்களே ஏதாவது பண்ணி தொலைங்க என்றார்கள். நாங்கள் ஊர் உலகத்தில் பேச்சு வாங்கி ஏச்சு வாங்கி எல்லாம் பண்ணுறோம். நீங்கள் 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 நோகாமல் மொத்த சொத்தையும் எடுத்துக்க வருவீங்களாக்கும் என்றார்கள் பிறைமதியும் நிறைமதியும். முதல்ல அவங்க வீட்டாரையும் உங்கள் மாமாவோட சொந்தங்களையும் வீட்டுக்கு வர சொல்லுங்க. அவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியும் என்றார் வளர்மதி. அப்பாடி, ஆளை விடுங்க என்றவர்கள் ஃபோன் நம்பர் வாங்கி நாளை காலை 10 மணிக்கு வீட்டுக்கு வாங்க, கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு என்று மற்ற சொந்தக்காரர்களுக்கு மகள்கள் இருவரும் ஃபோன் பண்ணி பேசினார்கள். பிறகு அவர்களே சன்விகாவின் வீட்டிற்கு சென்றார்கள். துரைசாமியின் இறப்பிற்கு வராததால் வந்திருக்கிறார்கள் என்று அண்ணன் நினைத்தார். சன்விகா எங்கோ விரித்து கொண்டு இருந்தாள். சன்வி, நீயும் உனக்கு வேண்டிய சொந்தக்காரர்களை கூட்டிக்கிட்டு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் அம்மா பேசணும்னு சொன்னாங்க என்று சொல்ல, உங்கள் அம்மா என்ன பேச போகிறாங்க? பேச என்ன இருக்கு என்று அண்ணன் சற்று பயத்துடன் தான் கேட்டார். நாங்கள் எது செஞ்சாலும் சன்விகாவோட நல்லதுக்கு தான் செய்வோம், அதை முதல்ல நீங்கள் நம்புங்க என்றவர்கள் விருட்டென்று எழுந்து போய்விட்டார்கள். அவர்கள் பேசிய விதமே நல்லதா படலை அன்னத்திற்கு. கணவன் இருக்கும் வரை ரேசன் அரிசி கஞ்சியும் ஏதோ அரை வயிறும் குறையுமாக பொழப்பு ஓடியது. உடனே அன்னம் மரகதத்தையும் முரளியையும் கூப்பிட கௌரியும் வந்தாள். சன்விகா நாத்தனார்கள் வந்து இப்படி சொல்லிட்டு போனதை சொல்லவும், என்ன பண்ண போறேன்னு தெரியலையேக்கா, நான் என்ன பண்ணுவேன், ஒத்த கையாளி என்று அண்ணம் அழுதார். அண்ணா, எதுக்கு இன்னமும் ஊழுன்னு அழுகிற? வாழ வேண்டிய வயசில் புருஷனை இழந்துட்டு நிற்கிறா அந்த பிள்ளைய பாப்பியா, இப்போ தான் அழுகிற என்று அதட்டியவர், வளர்மதி நல்லவ இல்லை. சன்விகாவுக்கும் அவள் பிள்ளைக்கும் நியாயமாக சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவள் நல்லவ இல்லை. அதனால் ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்து நம்ம பிள்ளைய அத்துவிட பார்க்குறா. அதுக்கு தான் சொந்தக்காரங்களை கூப்பிட்ருக்கா. அதுவும் அவங்க கூப்பிட்ட ஆளுக எல்லாமே வளர்மதிக்கு ஜால்ரா அடிக்கிற ஆளுக. எங்களை எல்லாம் கூப்பிடவே இல்லை பாரேன். அவள் கூப்பிடாட்டியும் நான் போவேன். ஏன்னா இந்த பச்சை மண்ணை அவள் மகனுக்கு கட்டி வச்சு பாவத்தை சேர்த்துக்கிட்ட பாவி நான் தானே என்று மரகதம் சொல்ல, அத்தை, இப்போ நாம் பேச வேண்டியதே வேற என்ற கௌரி சுற்றிலும் பார்க்க சன்விகா அங்கே இல்லாததை பார்த்த பிறகு, அத்தை, சன்விக்கு 20 வயசு தான் ஆகுது, புள்ள பிறக்கட்டும். 1 வயசு ஆனதும் யாராவது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து சன்விகாவை கட்டி வச்சு விடலாம் என்றாள். நல்லது தான், ஆனால் கையில் பிள்ளையோடு இருக்கிற வசதி இல்லாத இவளை யார் கட்டிக்குவா என்று மரகதம் கேட்க, யாராவது பொண்டாட்டி இல்லாத பிள்ளை இருக்கிற ஆளாக பார்த்து கட்டி வைப்போ. அதுக்கு தான் சன்விகா மாமியார்கிட்ட பேசி பணம் சொத்துன்னு எழுதி வாங்குங்க. அதை வச்சு இவளையும் பிள்ளையையும் ஏற்றுக்கிற மாதிரி ஒருத்தனை பார்த்து கட்டி வைக்கலாம். இப்போ அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அவள் புருஷனோட வாழ்ந்ததே 3 மாதம்தான். அவரும் ஒன்றும் ஒட்டுதலாக இவளோட வாழலை. ஆத்தாகாரி பேச்சைத்தானே கேட்டார். அவளை எங்கேயாவது கோவில் குளம் சினிமான்னு அந்த மனுஷன் எங்கேயும் அவளை கூட்டி போனதே இல்லை. ஒருவேளை இப்படி அல்ப ஆயுசில் போக போகிறோம்னு தெரிஞ்சு தான் அப்படி ஒட்டாமல் இருந்தாரோ என்னமோ, யார் கண்டா. அதுவும் நல்லது தான். ஒப்பும் உரப்பும் இறங்க இறங்க துக்கம் குறையும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சீக்கிரம் பழைய மாதிரி ஆகிடுவா. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்போ கொண்டு போய் அந்த அம்மா இவள் மாமியார்கிட்ட விட்டா இவளை நிரந்தர வேலைக்காரியாக வீட்டில் வச்சு வேலை வாங்கிட்டு கடைசியாக எதுவுமே கொடுக்காம மகள்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டா அவங்க வீட்டுக்கு வேலைக்காரியாக உழைச்சி கொட்டிட்டு இளமையும் தெம்பும் போன பிறகு பின்னாடி நடுத்தருவில் நிற்கிறதுக்கு பதிலாக இப்போவே கூட குறைய இருந்தாலும் வாங்கிக்கிட்டு வர்றது தான் நல்லது. இவன் மாமனார் தான் அந்த வீட்டில் நல்ல மனுஷன். அவர் இப்போ பேச்சே இல்லாமல் கிடக்காரு. மாமியார் எப்போவுமே அடாவடி பேர்வழி தான். நேருக்கு நேர தைரியமாக மோத மாட்டாக. முதுகுக்கு பின்னாடி இருந்து குத்துற ஆளுக. யார் எப்போ சரிவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. சரியா? ஏன் இவன் மாமியாரே செத்து போயிட்டா நாம் போய் அவங்க மகள்கள்கிட்ட கேட்க முடியுமா? கேட்டாலும் தான் கொடுப்பாங்களா? அதனால் இப்போவே வெட்டிக்கிறது தான் நல்லது. இந்த வீட்டை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதே ஊரில் இன்னும் 2-3 வீடு இருக்குல்ல, அவங்களுக்கு அந்த வீட்டில் ஒன்றை வேணும்னு கேளுங்க என்றாள் கௌரி. எனக்கு என்னமோ நீ பகல் கனவு காங்கிறாயின்னு தோணுது. இவ மாமியாரை பற்றி உனக்கு தெரியலை. கல்யாணமாகி 1 வருஷம் ஆகுது. ஒரு திருகாணி கூட தங்கத்தில் இவளுக்கு வாங்கி கொடுக்கலை. மகனையும் வாங்கி கொடுக்க விடலை. அப்புறம் எப்படி பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு சொத்து எல்லாம் சன்விகாவுக்கு கொடுப்பா?
என்று முரளி மனைவியிடம் கேட்க, சண்விகாவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவள் வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு கொடுத்துத்தானே ஆகணும். அந்த பிள்ளை தானே அவருக்கு ஒரே வாரிசு. அப்போ மொத்த சொத்துக்கும் இந்த பிள்ளை தானே வாரிசு. ஆனால் சட்டப்படியெல்லாம் அந்த அம்மா கொடுக்காதுன்னு எனக்கே தெரியும். எல்லாமே இவ புருஷன் சம்பாதித்தியத்தால் வந்தது தான். ஆனாலும் முழுசாக கொடுக்க மாட்டாங்க. அதுதான் கால்வாசி வாங்கினா கூட போதும். நல்ல இடமா பார்த்து இவளை கட்டி கொடுத்துடலாம். 20 வயசில் 3 மாதத்தில் அப்படி என்ன வாழ்ந்துட போகிறா? இனி காலம் பூரா இப்படியே இருக்கணுமா என்ன என்று கௌரி சொல்ல, நீ பேசுறது நியாயம்தான். ஆனால் வளர்மதி அப்படியெல்லாம் நியாயம் தர்மம் பார்க்குற ஆள் இல்லையே. இந்த வளர்மதி பேச முடியாமல் சிவலிங்க மன்னன் மாதிரி கிடந்து அந்த அண்ணே நல்லா இருந்திருந்தா நாம் சொல்லவே வேண்டாம். பேர பிள்ளைக்கும் மருமகளுக்கும் வேண்டியதை அவரே செஞ்சிருவார். இன்னும் சொல்ல போனால் சன்விக்கு அவரே மாப்பிள்ளை பார்த்து எல்லாம் செஞ்சு கட்டியும் கொடுப்பாரு. நாமளும் நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் கடவுள் நல்லவர்களை விடுறதில்லையே, முடக்கி போட்டுறாரு. இப்போ இருக்கிறது வளர்மதின்ற தாடகை. அவள் என்ன செய்வா பேசுவான்னு யாருக்கும் தெரியாது. ஆனாலும் நாம் நாளைக்கு போவோம் என்றார் மரகதம். அக்கா, என்ன நடக்குமோன்னு நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. இந்த மனுஷன் நீ கிடந்து அல்லாடுன்னு விட்டுட்டு போயிட்டாரே அக்கா என்று அண்ணம் அழுக, ஏண்டி அறிவு கட்டவளே, பெத்த பிள்ளைக்கு அடுத்து என்ன செய்கிறதுன்னு யோசிப்பியா? போன மனுஷனை பிடிச்சி இப்பவும் தொங்கிக்கிட்டு இருக்கிற என்று மரகதம் திட்ட, ஏமா சித்தியை திட்டுறீங்க? சித்தப்பா இருந்தவரை எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டாரு. சித்திக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. தனியாக எங்கேயும் போய் வந்து கூட பழக்கம் இல்லை. அதனால தான் கிடந்து அல்லாடுது என்று முரளி பரிந்து பேசினான். டேய், நாளைக்கு அந்த வளர்மதியை எப்படி பேசி மடக்கிறதுன்னு தான் நாம் இப்போ யோசிக்கணும். அதை விட்டுட்டு உன் சித்தி ஊழுன்றா என்று கோபமாக பேசிய மரகதம், அந்த வீட்டில் பொதுவாகவே வளர்மதி ஆம்பளைகளை பேச விட மாட்டா. அவளை எதிர்த்து அப்பப்போ நியாயமாக பேசினது அந்த அண்ணன் தான். இப்போ கடவுள் அவர் வாயை கட்டி போட்டுட்டாரு. மருமகன்களை மகள்களே மதிக்க மாட்டாளுங்க. அப்புறம் வளர்மதி எப்படி மதிப்பா? ஆமாம், அகிலேஷ் தம்பி வருவாரா? ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற நியாயமான ஒரே ஆள் அகிலேஷ் தான். அந்த தம்பி வருமானு தெரியலையே என்று மரகதம் சொல்ல, தெரியலம்மா, அவனை இவங்க கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் ஒன்றும் இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லையே. பிரணவ் நண்பன். இப்போ அவனே இல்லை. நியாயமாக பேசுகிற ஆள் வேற. கண்டிப்பாக கூப்பிட்டுருக்க மாட்டாங்க என்றான் முரளி.